என்னடா நீ எப்போ பார்த்தாலும் மினாட்டோ மதரானே வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்னதான் மினாட்டோ ஒரு லெஜெண்டரியான ஷினோபியாக இருந்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில ஃபேன்ஸ் ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்காங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்துட்டு மறுக்கவே முடியாது இந்த ஃபேக்டை. எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னா, இப்போ மினாட்டோவுக்கும் இட்டாச்சிக்கும் பேட்டில்னு வச்சுக்கோங்களேன். நான் கென்ஜுட்ஸு வைஸ் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட மினாட்டோ ஃபேன் என்ன சொல்லுவான்னா, கென்ஜுட்ஸில் கூட நம்ம மினாட்டோ தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவான். இது வந்துட்டு நான் சும்மா சொல்லலைங்க, பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி தான். பிகாஸ் என்கிட்டே நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ எல்லா இடத்துலையும் மினாட்டோ தான் டாப் அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த அன்ஃபேரான ஃபேக்டை வந்துட்டு பிரேக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போடுறேன். அவங்களுக்கு எப்படி புரிய போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நருட்டோ விசஸ் மினாட்டோ, அதாவது யார் ரொம்ப ஸ்பீட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எஸ், மினாட்டோ இஸ் த எல்எஃப்எஸ். பட் மினாட்டோ எல்எஃப்எஸ் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் ஷினோபி வேல்லே ஃபாஸ்டஸ்ட் ஷினோபின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. எஸ், அவர் ஃபாஸ்டஸ்ட் தான், பட் இன் டெலிபோர்ட்டேஷன். பட் ரா ஸ்பீட்னு கன்சிடர் பண்ணும்போது நருட்டோவை மினாட்டோ சர்பாஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு வகையான ஸ்பீட் இருக்குது. டெலிபோர்ட்டேஷன் ஸ்பீடு, இன்னொன்று ரா ஸ்பீட். டெலிபோர்ட்டேஷன் ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா மினாட்டோ தான் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த டெலிபோர்ட்டேஷனை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுதான் அந்த மார்க். ஸோ மினாட்டோவால் மார்க் பண்ணாத இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ மார்க் பண்ணாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் குனாயை த்ரோ பண்ணியோ அப்படி இல்லாட்டி தன்னோட ரா ஸ்பீடை யூஸ் பண்ணியோ தான் மினாட்டோவால் போக முடியும். பட் மினாட்டோவோட ரா ஸ்பீட் நருட்டோவோட ரா ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் தேர்ட் ரைக்காக்கி கூட மினாட்டோக்கும் சரி நருட்டோக்கும் சரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் மினாட்டோவோட டெலிபோர்ட்டேஷன் ஸ்பீடை பார்த்துட்டு மினாட்டோ ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நருட்டோ அண்ட் ரைக்காகி சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோவோட ரா ஸ்பீடை மட்டும் கன்சிடர் பண்ணி நருட்டோ ஃபாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், டெலிபோர்ட்டேஷன் விசஸ் ரா ஸ்பீட். இதில் எது பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், ரா ஸ்பீட். அந்த ரா ஸ்பீடில் நருட்டோ தான் பெஸ்ட். எனக்கு சரியாக எந்த எபிசோடுன்னு தெரியல, பட் பருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோ வந்துட்டு ஒரு ஷினோபியை வந்துட்டு கேட்ச் பண்ண போவார். ஸோ அந்த ஷினோபி வந்துட்டு ட்ரெயினில் போயிட்டு இருப்பான். ஸோ யாராலையும் வந்துட்டு அந்த ஷினோபியை கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ நருட்டோ வந்துட்டு சடனாக தன்னோட ரா ஸ்பீடை யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த ஷினோபியை ரீச் பண்ணி அந்த ஷினோபியை வந்துட்டு கேப்சரும் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல மினாட்டோ மாதிரி நருட்டோக்கு எந்த ஒரு மார்க்கும் தேவைப்படலை. ஸோ அந்த இடத்துலயே மினாட்டோவை நருட்டோ எப்போவே சர்பாஸ் பண்ணிட்டான் ஸ்பீட் வைஸில். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் இன்னும் பேரியன் மூடியே கன்சிடர் பண்ணிக்கல. பேரியன் மூட்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நருட்டோவோட டெலிபோர்ட்டேஷன் ஸ்பீட், ரா ஸ்பீட் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துட்டு இருக்கும். கடைசியாக கன்க்ளூஷன் என்னதுன்னா டெலிபோர்ட்டேஷன் வைஸ் மினாட்டோ தான் ஃபாஸ்ட், பட் ரா ஸ்பீட் கன்சிடர் பண்ணும்போது நருட்டோ தான் ஃபாஸ்டஸ்ட். அண்ட் டெலிபோர்ட்டேஷனாக ரா ஸ்பீடான்னு பார்க்கும்போது ரா ஸ்பீட் தான் பெஸ்ட். ஸோ ரா ஸ்பீடை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது நருட்டோ தான் வின். ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரால் டெலிபோர்ட்டும் ஆக முடியும், ரியாக்ஷன் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக வச்சிருப்பாரு, ரா ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அப்பா பையன் கலந்த கலவையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்துட்டு இருப்பார். ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.